இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு. அரசாங்கம் அப்பாவி மக்களை ஏமாற்றுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் நியமனம். பல லட்சம் பெறுமதியான சிகரெட் சிக்கியது. பேஸ்ட்ரியால் ஆபத்து. கனடாவில் 69 பேர் பாதிப்பு. இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசாங்கத்தால் நேற்றைய தினம் 2025-2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் அவர் தாக்கல் செய்த 8வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். இதில் இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக 20,516 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்டை நாடுகளில் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதி, வீதிகள், பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பாரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கைக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது இலங்கை ரூபாயில் சுமார் 1032 கோடியாகும். இலங்கை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்காக ஒதுக்கீடு 245 கோடியிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய வரவு செலவு திட்டத்தில் வெளிநாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பூட்டான் நாட்டிற்கே அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டுக்காக 2,150 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 1 மாத காலத்திற்குள் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு காரணங்களை கூறி அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையிலும் தேர்தல் மேடைகளிலும் நெல் மாஃபியாவை முடிவுக்கு கொண்டு வந்து நெல் விவசாயிகளுக்கு அவர்களின் விளைச்சலுக்கு உயர்ந்த விலை வழங்கப்படும் என்று கூறியது. ஆனால் இவை அனைத்தும் பொய் வார்த்தைகளாகவே மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக நீதிமன்றத்தில் தற்போது இருக்கும் சிரேஷ்ட நீதியரசரான முகமது லஃபார் தாஹிர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் பந்துல கருணாரத்ன ஓய்வு பெறுவதற்கு முந்தைய விடுமுறையை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒருவர் அரசியல் அமைப்பு ரீதியாக நியமிக்கப்படும் வரை இந்த நியமனம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறிக் கொண்டிருந்த பயணி ஒருவரை நேற்று அதிகாலை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அவர் கொண்டு வந்த 38,800 சிகரெட்டுகள் அடங்கிய 179 சிகரெட் அட்டை பெட்டிகள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 53,70,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பயணி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் கொண்டு வந்த சிகரெட் தொகை எதிர்வரும் 5ஆம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது. கனடாவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வரும் பேஸ்ட்ரி வகைகளில் சல்மோனெல்லா எனப்படும் பாக்டீரியாவின் தாக்கம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேஸ்ட்ரி வகைகளை உட்கொண்ட 69 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கனேடிய பொது சுகாதார முகவர் நிறுவனம் இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த வகை பேஸ்ட்ரிகளை சந்தையில் இருந்து மீள பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் இந்த பேஸ்ட் வகைகளை உட்கொண்ட 69 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களில் 22 பேர் வைத்தியசாலையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிரியாவின் புதிய இஸ்லாமிய தலைவர்கள் சிதைவடைந்த நாட்டின் பொருளாதாரத்தில் தீவிர மாற்றத்தை மேற்கொள்ளும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். இதில் 1/3 பங்கு பொதுத்துறை ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்குவது மற்றும் அரை நூற்றாண்டு அசாத் குடும்ப ஆட்சியின் போது ஆதிக்கம் செலுத்தும் அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் திட்டங்கள் என்பனவும் அடங்கும். டிசம்பர் 8ஆம் திகதியன்று கிளர்ச்சியாளர்கள் அசாத்தை வீழ்த்திய சில வாரங்களுக்கு பின்னர் ஏற்கனவே முதல் பணி நீக்கங்களை கண்டுள்ள மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட ஒடுக்குமுறையின் வேகம், பணி நீக்கம் தொடர்பான அச்சம் என்பன அரசாங்க ஊழியர்களிடமிருந்து எதிர்ப்புகளை தூண்டியுள்ளது. அசாத் மற்றும் அவரது தந்தையின் கீழ் சிரியா ஒரு இராணுவ மயமாக்கப்பட்ட அரசு தலைமையிலான பொருளாதாரமாக ஒழுங்கமைக்கப்பட்டது. இது கூட்டாளிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உள்வட்டத்திற்கு ஆதரவாக இருந்துள்ளது. குடும்பத்தின் உறுப்பினர்களை சேர்ந்தவர்கள் பொதுத்துறையில் பெரிதும் பிரதிநிதிப்படுத்தப்பட்டனர். அதே சமயம் தற்சமயம் அரசாங்க ஊதியத்தில் உள்ள 1.3 மில்லியன் மக்களில் 9 லட்சம் பேர் மாத்திரம் உண்மையில் பணிக்கு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு குயின்ஸ்லாந்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அதேவேளை ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வடக்கு குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் 700 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்துள்ளது. இதேவேளை நாளை வரை சீரற்ற காலநிலை தொடரும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சூடானில் துணை ராணுவ படையினரின் தாக்குதலால் 54 பேர் பலியாகியுள்ளனர். சூடானில் ஒம்டர்மேன் பகுதியில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள திறந்தவெளி சந்தையில் தாக்குதல் நடத்தப்பட்டதில் சுமார் 54 பேர் பலியாகியுள்ளனர். தாக்குதலில் பலரும் காயமடைந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. இந்த தாக்குதலை துணை ராணுவ படையினர் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை கண்டித்த அந்நாட்டு அரசு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் மீதான அப்பட்டமான மீறல் என தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் மருத்துவமனை அருகில் குண்டு வீசியுள்ளனர். மேலும் மருத்துவமனையின் வெளியே சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதுடன் காயமடைந்தவர்களுக்கு போதிய இடவசதியும் செவிலியர்களும் இல்லாத நிலையில் தரையிலேயே வைத்து சிகிச்சை மேற்கொள்வது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. வரலாற்றில் இன்று 1969 யாசிர் அரபாத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக தெரிவானார். 1998 தம்பலகாமம் படுகொலைகள். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள தம்பலகாமம் என்ற கிராமத்தில் ஊர்காவல் படையினரின் சுற்றி வளைப்பின் போது சிறுவர்கள் உட்பட பல தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2007 பாக்தாத் சந்தை ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 135 பேர் கொல்லப்பட்டனர். 2014 மாஸ்கோ பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டனர். 29 மாணவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.